வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மாணவிகள் உயர்கல்வி கற்பதை கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரிக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மேற்குவங்கத்தில் பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர். உலகில் தொழுநோயை முற்றிலும் ஒழித்த முதல் நாடாக ஜோர்டன் திகழ்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பஞ்சாப் அணி கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவிகள் உயர்கல்வி கற்பதை கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவிகள் தங்கள் கனவை நனவாக்க முடியும் என்று கூறினார். மாணவிகள் தங்களுடைய திறமைகள், ஆர்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்கால வேலைவாய்ப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் வெற்றி உறுதி செய்யப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஊடகங்கள் தனிநபர் அணுகுமுறையில் இருந்து விலகி நாட்டின் வளர்ச்சி அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சன்சாத் தொலைக்காட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் கடன்களையும் அவர் வழங்கவுள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் உள்ள தொழிற்பிரிவைச் சேர்ந்த 18 பயனாளிகளுக்கு நிதியுதவியை அவர் வழங்குகிறார். இத்திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் நாட்டில் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய தண்ணீர் வாரத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளின் நீராதாரத்தை நிர்வகிக்க முடியும் என்று கூறினார். இந்திய தண்ணீர் வார நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு புதிய கருத்துகள் பெறப்பட்டதாகவும் அவற்றை அரசு செயல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு குறித்து அறிந்து கொள்ள உலக நாடுகளின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்த தளமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றதென திரு சி.ஆர். பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு வங்கித்துறை முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புனேயில் நடைபெற்ற மகாராஷ்டிர வங்கியின் 90வது நிறுவன தின விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். வங்கி சேவைகளுக்கான அணுகுமுறையை விரிவுபடுத்துதல், உட்கட்டமைப்பு நிதி, அனைத்து குடிமக்களுக்கும் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தை உறுதி செய்தல் ஆகியவை குறித்தும் அவர் விளக்கினார். அரசு காப்பீட்டுத் திட்டங்களை மிக ஏழ்மையான மக்களுக்கு அளிப்பதில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரிக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள சில பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நிர்ணயம் செய்வதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் விதத்தில் இந்த கூட்டத்தில் விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி மூலம் மத்திய மாநில வரிப்பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று நிதியமைச்சகம் கூறியுள்ளது. பாதுகாப்புத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்பார்ஷ் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல கணக்கு தணிக்கை அதிகாரி திரு டி ஜெயசீலன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தி ஆசிரியர் ஜாய் அவருடன் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சி இன்று காலை மணி 10:02 முதல் 10:32 வரை சென்னை ஆகாஷவாணியின் பிரதான அலைவரிசை மற்றும் பண்பலை 101.4 அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. நாடு முழுவதும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி காரணமாக இன்றிரவு 8 மணி முதல் வரும் 23ஆம் தேதி காலை 6 மணி வரை பாஸ்போர்ட் சேவை இணையதளம் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கும் மற்ற விசாரணைகளுக்கும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி நிறைவுற்ற பிறகு பாஸ்போர்ட் சேவை இணையதளத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. 3வது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 100 நாள் சாதனைகள். பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னையில் நேற்று இதனை வெளியிட்டார். மொத்தம் 1660 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதியன்று தொடங்குகிறது. அன்றைய தினம் சிறப்பு பிரிவினருக்கும் 24ஆம் தேதி பொதுப் பிரிவினருக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மா சுப்பிரமணியன், ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் சென்னையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு வகையான சுற்றுலா சிறப்புகள் குறித்து விளக்கும் குறும்படங்கள் திரையிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழக சுற்றுலா தலங்கள் குறித்த புத்தகங்கள், வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் மற்றும் கையேடுகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சுற்றுலாத்துறை அரங்கில் இடம்பெற்றுள்ள ஜல்லிக்கட்டு காடையை அடக்கும் வீரன் சிலையுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர். இன்று முதல் தாங்கள் பணிக்கு திரும்புவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். எனினும் பெண் பயிற்சி மருத்துவர் கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரையிலும் அச்சுறுத்தல் மற்றும் சுகாதாரத்துறையில் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நீதிக்காக நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடுவோம் என்றும் மேற்குவங்க பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து ஜார்க்கண்ட் எல்லையை 3 நாட்களுக்கு மூடுமாறு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து எல்லைச்சாவடிகள் மூடப்பட்டு 2 மார்க்கங்களிலும் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஜார்க்கண்டில் பெய்த கனமழை காரணமாக அங்கிருந்து மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் புகுந்ததை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகில் தொழுநோயை முற்றிலும் ஒழித்த முதல் நாடாக ஜோர்டான் திகழ்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உலக சுகாதார நிறுவன தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் ஜோர்டான் அரசுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனிநபர், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தில் தொழுநோய் வராமல் இருக்கும் வகையில் ஜோர்டானில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். கடந்த 20 வருடங்களாக ஜோர்டானில் எந்தவொரு நபரும் தொழுநோயால் பாதிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். அங்கு நிலவும் சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்ததற்கு பிறகு இது தெரியவந்ததாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறினார். தொழுநோயால் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டுதோறும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பஞ்சாப் அணி கோப்பையை வென்றது. ஜலந்தரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி 4-3 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது. உலக ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் லோகநாதன் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயின் நாட்டின் லியோன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் மால்விகா பன்சோட் ஜப்பானின் அகானே யமாகுச்சியை எதிர்கொள்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 8வது சுற்றில் இந்திய அணி ஈரானை வென்றது. ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 3.5 புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றது. ஈரான் 0.5 புள்ளிகளை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவிகள் உயர்கல்வி கற்பதை கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர். உலகில் தொழுநோயை முற்றிலும் ஒழித்த முதல் நாடாக ஜோர்டான் திகழ்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பஞ்சாப் அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.